எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்பு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அண்ட் அதோட மெத்தட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ஃபாலோ அப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ஸ்ட்ரிங் நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக கான்சோ இல்லை லெட்லேயோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டபுள் கோர்ஸில் வேல்யூ போடுறேன். ஸோ இப்படி போட்டுக்கலாம், இது வழி. அண்ட் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மிடில் நேம் போடுறேன். மிடில் நேம் அண்ட் இது நான் வந்து போன வாட்டி பாருங்கள், போன வாட்டி நம்ம வந்து டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த வாட்டி வந்து சிங்கிள் கோட்ஸ். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா இப்படி யூஸ் பண்ணிக்கலாமா? இது செகண்ட் வழி. அண்ட் தேர்டு பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் நேம் அண்ட் இது நான் வந்து டெம்ப்ளேட் லிட்டரில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? அது எப்படின்னா இப்படி போட்டுக்கணும், பேக் டிக். ஓகேவா? ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மூணில் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டபுள் கோர்ஸாக இருக்கலாம், இல்லை சிங்கிள் கோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாம் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, ஸோ இந்த நேம் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா ப்ரிமிட்டிவ் ஸ்ட்ரிங் இல்லை வேல்யூஸ் எதாவது வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்ட்ரிங் வேல்யூஸ் எல்லாமே. ஸோ ஏன் நான் வந்து ப்ரிமிட்டிவ் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப்ஸ் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து இந்த ஸ்ட்ரிங்கு நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிமிட்டிவில் வரும். ஓகேவா? ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ரிமிட்டிவ் வேல்யூவில் வந்து உங்களுக்கு ஆப்ஜெக்ட்லாம் வராது, மெத்தட்ஸு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வராது சொல்லியிருந்தேன். நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த லாஸ்ட் நேம் வேணாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நான் வந்து இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன், அதுவும் லாஸ்ட் நேம் தான். இப்போ நான் வந்து டபுள் கோர்ஸ்லேயே வந்து என்னோடய நேம் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ டன், முடிஞ்சுது. அண்ட் இங்கே பாருங்களேன், ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டாட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பர்பிள் ஐக்கான்ஸ் காமிக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பர்பிள்னா மெத்தட்னு அர்த்தம். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா மெத்தட்ஸ் கோல் காமிக்குது. ஓகே, அண்ட் ஆல்சோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இது மட்டும் ப்ளூவில் காமிக்குது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ளூனா ப்ராப்பர்ட்டி அண்ட் பர்பிள்னா மெத்தட். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்கலாம் எப்படி ப்ரோ ப்ரிமிட்டிவில் வந்து ஆப்ஜெக்டே கிடையாது, அப்போ எப்படி ப்ரோ இந்த மெத்தடு இந்த ப்ராப்பர்ட்டிலாம் வருதுன்னு கேட்கலாம். கரெக்டான கொஸ்டின். ஸோ ஏன் வருது அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி நீங்கள் ஸ்ட்ரிங் லிட்டரல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ சில பேருக்கு டவுட் இருக்கும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் மூலிமா நான் வந்து ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ இதுதான் ஸ்ட்ரிங். இங்கே பார்த்தீங்களா ஸ்ட்ரிங்கில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் க்ரியேட் பண்ணி பார்க்கலாமா? ஸோ இதே மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னால இதுக்கு நான் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணணுமா? ஸோ நியூன்னு போட்டுக்கிறேன். ஓகே, அண்ட் இதை நான் வந்து ஒரு வேரியபிள் சேவ் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ் லெட் இது என்ன இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், அவ்வளோதான், முடிஞ்சுது. ஓகே, ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணிக்கலாம் இல்லை இப்படியும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து இதான் ஈஸியாக தெரியும். ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி க்ரியேட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இது மாதிரி ரேப் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டுக்குமே வந்து நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாமா? பட் அதுக்கு முன்னாடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் ஃபைல் நேம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் 2ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ சும்மா ரீநேம் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட டைப் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டேரெக்ட் நான் கன்சோல் இதில் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைப் ஆஃப். ஸோ சின்ஸ் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுனால நம்ம வந்து டேரெக்டாக அதோட வேல்யூஸ்லாம் இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டைப் ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டைப் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்னு சொல்லி காமிக்குது. ஓகேவா? அதுவே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் 2 பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள் டைப் ஆஃப் ஃபர்ஸ்ட் நேம் 2. இங்கே பார்த்தீங்களா ஆப்ஜெக்ட் சொல்லி காமிக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்ட்ரிங்கு, இது ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கூகுளில் வந்து போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு போடலாம். ஓகேவா? என்டர் கொடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்கே பார்த்தீங்கன்னா developer.mozilla.orgன்னு சொல்லிட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டே வந்து பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நிறைய ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே இங்கே போட்டுருக்காங்க பாருங்கள். சூப்பர். ஸோ கீழே வந்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் நீங்கள் அசஸ் பண்ணோன்னா நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இன்பில்ட்டாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் கம்பேர் பண்ணுறதா நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க.
அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நிறைய இருக்குது, ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ் இருக்குது அண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது, அது என்னென்னா .length. ஓகேவா, அதுவே மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது இங்கே பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஒன்று பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் வந்து ரைட்டில் கொண்டு வந்துக்கிறேன். சரியா, ஸோ இதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரைட்டில் வந்துச்சு அண்ட் இங்கே லெஃப்ட்டில் வந்து நம்மளோட கமாண்ட் இருக்குது, நமக்கு இதுமே தேவையில்லை ஆக்சுவலி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட கன்சோல் வந்து நான் லெஃப்ட்டில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ லெஃப்ட்டில் வந்து நம்மளோட கன்சோல் இருக்குது அண்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதோட டாக்குமெண்டேஷன் இருக்குது, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஈஸியாக. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங், இதெல்லாம் நம்மளுக்கு ஓகே. இது நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, கிளியர் கன்சோல்னா Ctrl+L. ஸோ Ctrl+L கிளியர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாமா. ஸோ நம்மளோட வேரியபிள் நேம் என்னது, ஃபஸ்ட்டு நேம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே காமிக்குது. ஸோ ஃபஸ்ட் நேம் .length. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 4 சொல் காமிக்குது. ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் நேமோட வேல்யூ பாருங்கள். ஸோ 1 2 3 4, அதனால தான் 4 காமிக்குது. ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்லேருந்து நீங்கள் லென்த்து நீங்கள் வந்து கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி .length சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து ரொம்ப மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் முடிஞ்சது. இப்போ மெத்தட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த CharAt பற்றி பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட் நேம் .CharAt அண்ட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் நான் எதுவுமே தராமல் ஏ காமிக்குது. ஓகேவா, அதுவே வாட் சப்போஸ் எனக்கு வந்து இந்த எண்ணில் வந்து என்ன இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 போடலாமா. 2 இங்கே பார்த்தீங்கன்னா பி காமிக்குது. ஓகேவா, ஸோ ஏன் பி காமிக்குது அப்படின்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் பாருங்கள். ஸோ இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும், 0 1 2 3. ஓகே, நம்ம 2 ஸ்பெசிஃபை பண்ணதுனால 2 இண்டெக்ஸில் வந்து எந்த கேரக்டர் இருக்கோ அது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் பி இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து யூ வேணுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிங்க. ஃபர்ஸ்ட் நேம் .CharAt இப்போ வந்து 3 தரணும் கரெக்டாக. ஸோ ஏன் 3 தரேன், பிகாஸ் இங்கே பாருங்கள் 0 1 2 அண்ட் இது 3ல் வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூ வருது. ஓகேவா, ஸோ இதுதான் CharAt. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா CharCodeatன்னு வருது. இதில் நம்ம அந்தளவுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் நீங்கள் வந்து உங்களுக்கு க்யூரியஸாக இருக்கீங்க அப்படின்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் தந்திருப்பாங்க, அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாக்குமெண்ட் தாங்க அது. ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த concatenate. ஓகே, இதுவும் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம லாஜிக் படி நான் அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் திருப்பியும். Ctrl+L. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நேமு அன்பு இருக்குது அண்ட் லாஸ்ட் நேம் வந்து செல்வன் இருக்குது. ஸோ எல்லா லாஜிக்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட் டைமும் லாஸ்ட் டைமை வந்து கன்கேட்னேட் பண்ணோம் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து மேனுவலாக பண்ணுவோம். பட் JavaScriptல வந்து இன்பில்ட்டாகவே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த concat. ஓகேவா, ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட் நேமு ஓகே .concat இது பார்த்தீங்களா. அண்ட் இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட் டைம் பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா, ஸோ இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும் ஃபஸ்ட்டு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஸ்ட்ரிங் நான் எது கன்கேட்னேட் பண்ண போகிறனோ எனக்கு வந்து லாஸ்ட் நேம் வேணும். ஸோ லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ பார்த்தீங்களா கீழே வந்து ரியல் டைமில் உங்களால் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ என்கிட்ட கொடுங்க, இதுதான் நம்மளோட வேல்யூ. ஓகே, ஸோ கன்கேட்னோட வேலை அதுதான் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் இருக்குது, அதை பற்றியும் பார்க்கலாம். ஸோ வாட் சப்போஸ் இந்த ஃபஸ்ட் நேமில் வந்து பியூ மட்டும் இருக்கா சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அப்போ நம்ம வந்து இந்த இன்க்ளூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாக யோசிங்களேன். ஒரு கமெண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்து நிறைய பேர் வந்து ஒரு இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட் தருவாங்க. ஓகேவா, தப்பான கமெண்ட் தர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்டில் வந்து குறிப்பிட்ட டெக்ஸ்ட் மட்டும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த இன்க்ளூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் .includes. ஓகே, அண்ட் இதுக்குள்ள என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃபால்ஸ் காமிக்குது. பிகாஸ் நம்ம எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல. ஸோ ஸ்பெசிஃபை பண்ணதுனால அது வந்து ஃபால்ஸாக தான் இருக்குது. ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து சும்மா ஒரு பியூன்னு போடுவோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரூ காமிக்குது. பிகாஸ் இந்த ஃபஸ்ட் நேமில் பார்த்தீங்கன்னா பியூ வந்து இருக்குது, அதனால் ட்ரூ காமிக்குது. ஓகேவா, அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஎன் போடுறேன். ஸோ ஏஎன் ஃபால்ஸ். ஸோ நீங்கள் கேட்கலாம் ஏன் ப்ரோ வந்து ஏன் போட்டால் ஃபால்ஸ் வருதுன்னு கேட்கலாம். ஏன் வருது அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ ஏ வந்து கேபிட்டலில் இருக்குது, இதுதான் கேஸ் சென்சிட்டிவ். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா கேஸ் சென்சிட்டிவ் தான். ஸோ இதுவே நம்ம வந்து கேபிட்டல் ஏல நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா ட்ரூ வந்துச்சு. ஓகே, ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ends with start withன்னு இருக்குது, அதை எப்படி இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டாட் ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்ட் வித் பார்க்கலாமா. ஸ்டார்ட் வித். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து அதே தான் லாஜிக் தான். ஸோ எனக்கு வந்து ஏஎன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ட்ரூவு,
அதுவே ஸ்மால் போட்டாலும் ஃபால்ஸ் தான். ஓகே, அதே தான் end வித்தோம். ஸோ ends with and எதில் முடியுது, BUவில் முடியுது. கரெக்டாக நீங்கள் B போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து ட்ரூ தான் வரும். ஓகேவா, இங்கே பார்த்தீங்களா B போட்டாலும் ஃபால்ஸ் வருது, BU போட்டால் ட்ரூ வருது. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ வாட் சப்போஸ் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ நிறைய டைம்ஸில் பார்த்தீங்க வச்சுக்கோங்களேன், உங்களோட வேல்யூஸில் வந்து அதோட இண்டெக்ஸ் அது எங்கே உட்காந்துருக்கு அதை நீங்கள் கெட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இப்படி கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் டாட் இண்டெக்ஸ் ஆஃப். ஸோ நீங்கள் எது கண்டுபிடிக்க போகிறீங்க அந்த டெக்ஸ்ட் நீங்கள் போடணும். ஓகேவா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த பி எங்கே இருக்குன்னு தெரியணும் அப்படின்னா அப்படி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் அந்த வேல்யூ பாஸ் பண்ணுவீங்க. ஸோ பி இங்கே பார்த்தீங்கன்னா அது 2ல் இருக்குது. ஓகேவா, ஸோ 0 1 2. ஸோ கரெக்டாக காமிக்கிது பாருங்கள். ஸோ ஒரு வேல்யூவில் வந்து எந்த இடத்துல இண்டெக்ஸாக இருக்குது அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா இந்த இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேவா, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ தான். ஓகே, ஸோ கடைசியாக வந்து எதில் இண்டெக்ஸாக இருக்குது அதை காமிக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இந்த டாக்குமெண்ட் நீங்கள் விசிட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ச்னு ஒன்று இருக்குது. ஸோ இதுவும் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் ஆகுதா? எஸ், ஜூம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் போட்டிருக்காங்க. தி குயிக் ப்ரௌன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு ரெகர்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா, ஒரு டேட்டாவில் வந்து நீங்கள் புல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ரெகர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேராகிராஃப் வந்து டாட் மேட்ச் கால் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து அந்த ரெகுலர்ஸ் வந்து அவங்க பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரெகுலர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா A to Z எல்லா கேபிட்டல் வேர்டுமே அது வந்து எடுக்கும். ஓகேவா, அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த Tயும் இந்த ஐயுமே கேபிட்டல். ஓகேவா, அதனால தான் இந்த Tயும் ஐயும் காமிக்குது. ஓகேவா, ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். ஸோ பேக் போய்க்கலாம். பேக், எஸ், ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆல்னு இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணலாம் மேட்ச் ஆல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த ரிப்பீட்டு. இங்கே பாருங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் நேமு டாட்டு ரிப்பீட் தரேன். ஸோ எனக்கு இந்த ஃபஸ்ட் நேம் வந்து எனக்கு ரிப்பீட் ஆகணும். ஓகேவா, ஸோ எவ்வளோ டைம் எனக்கு ரிப்பீட் ஆகணும்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 10 டைம்ஸ் வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா, ஸோ 10 டைம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட் நேம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கிளியர் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ கிளியர் அண்ட் ரீப்ளேஸ். ஓகே, இதுவும் நம்ம யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்களா, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய கன்சோலில் வந்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு இது. ஸோ கிளியர் அண்ட் என்னோடய ஃபஸ்ட் நேம் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நேம் ஸோ அன்புன்னு இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே வந்து வாட் சப்போஸ் நான் வந்து வேறு நேம் நாங்கள் இதில் போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் அதுக்கு நான் என்ன பண்ணலாம், சிம்பிளாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் நேம் டாட் ரீப்ளேஸ். ஓகே, ஸோ என்ன நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இது வந்து சர்ச் ஸ்ட்ரிங். ஓகேவா, ஸோ நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும் போகிறீங்க அப்படின்னா அன்பு தான் இருக்குது. ஸோ அன்புன்னு போடலாம். ஸோ இது எனக்கு வந்து என்னவா எனக்கு ரீப்ளேஸ் ஆகணும் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நேம் போடுவோமே. ஸோ ராக்கின்னு போடுறோம். ஸோ ராக்கி. இப்போது இதை நான் வந்து என்டர் தரேன். இங்கே பார்த்தீங்களா அது வந்து ராக்கின்னு சொல்லி ஒரு வேர்டு வந்து தந்திருக்கு. ஓகேவா, ஸோ நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து இந்த கமாண்டில் போகிறோம் பார்த்தீங்களா கன்சோலில் வந்து அது எல்லாமே வந்து இந்த வேரியபிளை வந்து ரீப்ளேஸ் பண்ணாது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன தான் நம்ம இந்த கமெண்ட் நம்ம தந்தாலும் அது ஒரு வேல்யூ நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இந்த ராக்கின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து உங்கள் லாஜிக்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது தனியாக வந்து ஒரு வேரியபிள் நீங்கள் வந்து சேவ் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ரீப்ளேஸ் ஆகாது, உங்களுக்கு ஃபஸ்ட் நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகாது. ஓகேவா, ஸோ கோ பேக் அண்ட் திருப்பி சால்வ் பண்ணிக்கலாம். நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரீப்ளேஸ் அண்ட் ரீப்ளேஸ் ஆல் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் சர்ச் ஸ்லைடு அப்புறம் ஸ்ப்ளிட்டு. ஓகே, சூப்பர். இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா extract a section of a string and returns a new string. Okay, for example, நான் டைப் பண்ணி பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் நேம் டாட் ஸ்லைஸு. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா, ஸோ 1லேருந்து ஸ்டார்ட்டே ஆகும். ஓகே, அதான் ஸ்லைஸ் மெத்தட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து BU மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளாக BU அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ B வந்து எங்கே இருக்குன்னா 2, அதனால 2 இங்கே போட்டிருக்கேன். ஓகே, ஸோ ஸ்ப்ளிட் பார்க்கலாமா. ஸோ ஸ்ப்ளிட். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ லெட் அண்ட் இது நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேரா போட்டிருக்கிறேன். ஸோ பேரா. ஸோ இதுக்குள்ள வந்து சும்மா ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ சம் டெக்ஸ்ட். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிளாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஓகே, என்ன ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன் அப்படின்னா பேரா டாட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்ப்ளிட் யூஸ் பண்ண போகிறோமா. ஸோ ஸ்ப்ளிட்
ஸோ என்ன ஸ்ப்ளிட் பண்ணணும் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேரியபிள் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும் கரெக்டாக. ஸோ வேரியபிள் அப்புறம் 1 இங்கே பார்த்தீங்களா சம் காமிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளாக இந்த வேல்யூ இந்த ஸ்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம். ஓகே ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் வந்து ஸ்பேஸ் வைஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ இங்கே இன்னும் ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு நெக்ஸ்ட் அரேயில் வரும். ஓகே ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 2 டைம்ஸ் வேணும் அப்படின்னா நான் அப்படி பண்ணிக்கலாம் 2 பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு தனி அறிவே தருது. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் சப்ஸ்ட்ரிங் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி பேரா டாட் சப் ஸ்ட்ரிங். ஓகே ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாமா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வாட் சப்போஸ் எனக்கு வந்து டெக்ஸ்ட் மட்டும் வேணும் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அது எந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ 0 1 2 3 4 ஸோ நீங்கள் ஸ்பேஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ 4க்கு 5க்கு அப்புறம் தான் எனக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5. ஸோ 5 இங்கே பார்த்தீங்களா டெக்ஸ்ட் வந்துச்சு. ஓகே ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சம் கைண்ட் ஆஃப் ஹேக்ஸ் மாதிரி தாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா லோவர் கேஸ் அப்பர் கேஸு அண்ட் அதெல்லாம் இருக்குது. சூப்பர். கடைசியாக ட்ரை பண்ணி பார்த்துடலாம். ஸோ பேரா டாட் 2 இல்லைனா பேரா வேணாம் நம்ம வந்து ஃபஸ்ட் நேம் யூஸ் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஃபஸ்ட் நேம் டாட் இங்கே பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக வந்து அன்புன்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேபிட்டலில் இருக்குது, மற்ற எல்லாமே ஸ்மாலில் இருக்குது. ஓகேவா. இப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் நேம் டாட் 2 லோவர் கேஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லா கேரக்டருமே வந்து லோவர் கேஸாக மாற்றுறோம் பார்த்தீங்களா. அதுவே அப்பர் கேஸை மாற்ற நம்ம என்ன பண்ணிக்கலாம் சிம்பிளாக லோவருக்கு பதிலாக நம்ம வந்து அப்பர் கேஸ் போட்டுக்கலாம். ஸோ அப்பர் கேஸ் பார்த்தீங்களா. ஸோ ரொம்ப சிம்பிளுங்க அது. ஓகே ஸோ கடைசி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு இந்த ட்ரிம்மை பற்றி பார்க்கலாம். ஸோ வாட் சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் வேரியபிள் பேராகிராஃப்லேயே பாருங்களேன். இல்லைனா நான் ஒன்று பண்ணுறேன் க்ளியர் பண்ணிடுறேன். ஸோ லெட் மெசேஜ். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஃபைலில் பண்ணாமல் கன்சோல்லே பண்ணுறேன் பிகாஸ் இது வந்து லாஜிக் தான் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ளே வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். திஸ் இஸ் சம் டெக்ஸ்ட் டு இடியட். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து விட்ருக்கோம் ரைட்டில். பட் வந்து ஆஸ் ஏ குட் ப்ராக்டிஸ் அப்படி பண்ணக்கூடாது. பட் வாட் சப்போஸ் யூசர் வந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரியேட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு. ஓகே இப்போ நான் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன். ஓகேவா. ஸோ மெசேஜ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமிக்குது வித் ஸ்பேஸோட காமிக்குது கரெக்டாக. ஸோ டாட் ட்ரிம் பண்ண போகிறேன். இப்போ ட்ரிம் பண்ணும்போது பாருங்கள். ஸோ என்டர் பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் போயிடுச்சு. ஓகே ஸோ இதாங்க ட்ரிம் பண்ணுற வேலை. ஸோ அன்னெசரி ஸ்பேஸில் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகே ஸோ மெசேஜ் டாட் ட்ரிம் ஸ்டார்ட். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிம் ஸ்டார்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி உள்ளது எல்லாமே வந்து கிளியர் ஆகும். பட் நம்ம வந்து முன்னாடி எந்த ஸ்பேஸுமே இல்லை கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதை இக்னோர் பண்ணிக்கிச்சு. ஓகே ஸோ ரைட் வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே தான். ஸோ மெசேஜ் டாட் ட்ரிம் எண்ட். ஓகே பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க பேசிக். ஓகே ஸோ நம்ம முக்கால்வாசி நம்ம நிறைய மெத்தட்ஸை பார்த்துட்டோம் ஆக்சுவலி. அண்ட் இப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ரேப்பர்ஸ் இருக்குது அண்ட் நிறையா இருக்குது. ஓகேவா. ஸோ கடைசியாக ஒன்று பார்க்கலாம் என்ன அப்படின்னா ஸோ எஸ்கேப் நோட்டேஷன்ஸ். ஓகே ஸோ நான் சர்ச் பண்ணிக்கிறேன் எஸ்கேப். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் நீங்கள் எஸ்கேப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் சப்போஸ் நான் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ லெட் ஹலோ க்ரியேட் பண்ணுறேன். ஓகே ஹலோ மெசேஜ். This is my 5th message. Please subscribe அப்படின்னு போட வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரிங் தான் கரெக்டாக. ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டபுள் கோர்ஸ் போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு கன்சோல்லே. ஸோ இது நம்ம பைபாஸ் பண்ணோம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிங்கிளாக அதுக்கு முன்னாடி வந்து இப்படி தந்துக்கணும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு. ஸோ கலர் வேரியேஷன் பாருங்கள். ஓகே ஸோ இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எஸ்கேப் நோட்டேஷன். அதுவும் நீங்கள் பார்த்துருங்க. ஓகே அண்ட் போனோங்க. ஸோ ஃபார் நம்ம கற்றுக்கின நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வேறு டாபிக் பற்றி பார்க்கலாம். ஓகே பாய்.